Winxclass நிமிஷத்துக்கு அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்கணும், SSC GD கான கட் ஆஃப் 2021 நம்ம அனலைஸ் பண்ண போறோம். எதுக்காக அப்படினா வரக்கூடிய எக்ஸாம் 2022 இப்ப கால் பண்ணிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நீங்க கூட பார்த்திருப்பீங்க. நோட்டிஃபிகேஷன் வீடியோவும் நம்ம போட்டுருப்போம். ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றது, how to apply கூட நம்ம போட்டுருப்போம். இந்த 2022 க்கு என்ன கட் ஆஃப் மேபி வர வாய்ப்பு இருக்கு அப்படினு நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படினா இன்னும் எக்ஸாமே நடந்து முடிக்கல, எதுக்கு சார் கட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம். அதுக்காக இல்ல, கடந்த ஆண்டு என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அதை அனலைஸ் பண்ணி இந்த ஆண்டு என்ன வருதுன்னு தெரிஞ்சா நிறைய நண்பர்கள் வந்து இவ்வளவு கட் ஆஃப் வந்து குறைவாக வருமா, ஒருவேளை நான் பாஸ் பண்ணிடுவேனா சார் அப்ளை பண்ணா, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கில் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு நம்ம தமிழகத்திலிருந்து நிறைய பேர் அப்ளை பண்ணி இந்த SSC GDயில் வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் நம்ம இந்த கட் ஆஃப் அனலைஸை நம்ம வந்து வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே SSC GD எழுதிருக்கீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் பற்றிலாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஏன்னா கடந்த ஆண்டு எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. புதுசாக SSC GDன்னு என்னன்னு தெரியாது சார், இந்த டைம் தான் நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன், எழுதலாம்னு நினைக்கிறேன், நான் காவலர் தேர்வு இப்போ 2022க்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் வந்து முழுமையாக பாருங்கள். நீங்கள் காவலர் தேர்வுக்கு இந்த வருஷம் 2022 TNS தேர்வுக்கு படிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவாக தான் வரும். ஒருவேளை அதில் உங்களுக்கு வந்து சப்போஸ் செலக்ட் ஆகல, ஏதாவது ப்ளஸ் ஆர் மைனஸில் ஏதாவது சம்திங் வந்து மிஸ் ஆகிட்டா கூட, சப்போஸ் இதில் உங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு இருக்குது, இதில் கூட நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட அதாவது நான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா TNPSC Group 2 Group 4 நம்ம காவலர் தேர்வு இந்த தேர்வுகளில் பாஸ் பண்ணுறதை விட SSC GDயில் பாஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி. என்னன்னா கொஞ்சம் முதல் முறையாக படிக்கிறீங்கன்னா இப்போ தான் நீங்கள் சிலபஸை நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் படித்து அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அதுவும் இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இருந்தாலும் 10ஆம் வகுப்பு தகுதி என்பதனால கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியமே படிச்சிருந்தாலும் அதை பார்த்து படித்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் இந்த தேர்வு கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10ஆம் வகுப்பு தான் எலிஜிபிள். வேகன்சி வந்து 24,369 இந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க. கடந்த ஆண்டு இதை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. பட் எப்படி இருந்தாலும் கட் ஆஃபில் பெரிய வித்தியாசம் வரப்போதா. நம்ம தமிழகத்துக்கு கட் ஆஃப் அதர் ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வேணால் ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதர் ஸ்டேட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழகத்துக்கு SSC GDயை பொறுத்தவரைக்கும் கட் ஆஃப் ரொம்ப குறைவாக தான் வரும். அதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா நம்ம தமிழகத்துக்கு நிறைய பேர் வந்து TNPSC தேர்வு, காவலர் தேர்வு, இங்கே இருக்கக்கூடிய அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய தேர்வுக்கு தான் அதிகமாக படிப்பாங்களா இல்லையா. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறவங்க ரொம்ப குறைவு. அது அப்படி மீறி படித்தாலும் பெண்கள் ஆண்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம், RRB எக்ஸாம் இந்த மாதிரி தான் படிப்பாங்க. போலீஸ் எக்ஸாம்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து கொஞ்சம் குறைவாக தான் படிப்பாங்க. அப்படி படிக்கிறவங்களே SSC GDக்கு படிக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து கட் ஆஃப் குறைவாக வரும். அது இல்லாமல் இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் நார்மலைசேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்டாக அமையும். நார்மலைசேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குறைவாக மதிப்பெண் எடுத்தவங்க கூட கொஞ்சம் மார்க் வந்து ப்ளஸ் கொஞ்சம் ஆட் ஆகி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து 10ஆம் வகுப்பு தகுதி இதுக்கான ஸ்டாண்டர்டாக போலீஸ் எக்ஸாமுக்கு ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். சரி, ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ 2021 ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன கட் ஆஃப் வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் வரக்கூடிய 2022க்கு என்ன கட் ஆஃப் வரும் அப்படின்றத கண்டிப்பாக உங்களால் கெஸ் பண்ண முடியும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2021 கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா. ஸோ இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆண்கள் இருக்குது. ஆண்களுக்கு வந்து ஜஸ்ட் பாஸ், அதாவது மினிமம் குவாலிஃபைடு மார்க்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னா கடந்த ஆண்டு வந்து 80க்கு கொடுத்துருந்தாங்க, இந்த டைம் வந்து 160 போட்டிருக்காங்க. பட் அதே கொஷின் தான், 80 கொஷின் தான், ஒரு கொஷனுக்கு 2 மார்க் அப்படின்றது போட்டிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிறது 80க்குன்னே வந்து கன்வெர்ட் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. சரி, இப்போ மினிமம் பாஸ் அப்படின்றது OBC EWSக்கு வந்து 25, அன்ரிசர்வ்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு 30, SC ST கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அப்படின்றது தான் வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க், ரைட்டா. இப்போ என்ன கட் ஆஃப் வந்திருக்குன்னு பாருங்களேன். அன்ரிசர்வ்டுக்கு 30.01149 தான் வந்திருக்கு. ஏன்னா மினிமம் குவாலிஃபிகேஷனே 30 தான் கொடுத்துருக்காங்க. அதை விட இவங்க பாயிண்ட்டு 0.1149 இவ்வளோ தான் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு பாஸ்னே சொல்லலாம். 30 எடுத்தால் OBC அன்ரிசர்வ்டு வந்து பாஸ்னா இவங்க 30 தான் எடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்து 0. சம்திங்கில் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதே சப்போஸ் நீங்கள் OBC சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறீங்க BC MBCன்னா உங்களுக்கு 29.7729 வந்திருக்கு. ESM ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 20,60411 ESனா எக்ஸ் சர்வீஸ் மேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20.60411 வந்திருக்கு. STக்கு பார்த்தீங்கன்னா 26.4795, SCக்கு பார்த்தீங்கன்னா 25.94710. ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்கு. 80க்கு லாஸ்ட் டைம் வந்து 80க்கு ஏன்னா 160 கிடையாது, இப்போ தான் புதுசாக போட்டிருக்காங்க. 80க்கு 25, 26, 20, 29, 30 இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்திருக்கு.
ரைட்டா. ஸோ இவ்வளோ குறைவான ஒரு கட் ஆஃப் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடுவீங்க. பாதிக்கு பாதி நீங்கள் சரியாக அட்டன் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடுவீங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ஒரு சில தெரியாத கேள்வி 100% சுத்தமாக தெரியாத கேள்விகளை அவாய்ட் பண்ணிட்டு தெரிந்த கேள்விகளுக்கு மட்டும் விடை கொடுத்து ஒரு சிலது ஆஸ்ட்ரேலியாவில் இருக்குது ஓரளவு கெஸ் பண்ணி என்னால் போட முடியும்னா அந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த கட் ஆஃப் வந்து எடுத்துடலாம். ரொம்ப கஷ்டமே கிடையாது. ரைட்டா. ஸோ அதே மாதிரி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் நடக்கக்கூடிய காவலர் தேர்வு கூட பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி SSGDலும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இன்னும் குறைவாக தான் வந்திருக்கு. ஸோ அண்டர்ஸ்டேட்டை பொறுத்தவரைக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ஏன்னா 30.0431 வந்து பெண்களுக்கான கட் ஆஃபாக வந்திருக்கு 80க்கு. ரைட்டா. இதே நீங்கள் ஓபிசியில் இருக்கவங்க பெண்களுக்கு வந்து 28.00786, எஸ்சி பெண்களுக்கு வந்து 23.05336, இடபிள்யூஸில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து 26.7647 வந்து வந்திருக்கு. ரைட்டா. ஸோ இதை வந்து பெண்களுக்கான கட் ஆஃப் 80க்கு. ரைட்டா. அப்போ இந்த டைம் எவ்வளோ வரப்போகுதுன்னா கண்டிப்பாக இதே கட் ஆஃபில் ஒரு 0.5 தான் இன்க்ரீஸ் ஆனால் 0.5 அரை மார்க் வந்து கூட வரும் அல்லது அரை மார்க் வந்து கம்மியாக வரும். நார்மலைசேஷன் பண்ணுறதுனால ஆல் ஓவர் இந்தியான்றதுனால இவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ நார்மலைசேஷன் பண்ணாங்கன்னா பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போதில்ல, ரொம்பலாம் இன்க்ரீஸ் ஆகிடாது. ஜஸ்ட் பாஸ் அண்டர்ஸ்டுக்கு 30 இங்கே 001 அப்படி வருது அப்படின்னா இந்த டைம் 2022க்கு பெருசாக என்ன வந்துட போகுது 30.1 அல்லது 2 அல்லது 30.5 இல்லை 31 வந்தால் கூட இவ்வளோ தான் வரும். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் SSGDயை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனால் 0.5 அல்லது 0.5 தான் வரும் அல்லது 1 அதிகபட்சம் 1ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் வந்து கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இதை விட மேபி ஒரு சில கேட்டகரிக்கு SC ST பெண்களுக்கு சம்திங் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதை விட குறைவாக வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம். இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், பட் தமிழ் மீடியம் படித்தவங்களும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய வேகன்சி வருது. கண்டிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவலர் தேர்வு TNPSC குரூப் 2 குரூப் 4 நீங்கள் படிச்சிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வரக்கூடிய பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், ஸோ இந்த மாதிரி SSC GD எக்ஸாம், இந்த மாதிரி கான்ஸ்டபிள் எக்ஸாம்லாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணலாம் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி நம்ம வந்து வேலை வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து எலிஜிபிலிட்டி இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணிட்டோம். நீங்களும் இது வரைக்கும் அப்ளை பண்ணால் மறக்காமல் அப்ளை பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.